ரெட் அலர்ட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரில எங்களுக்கு. வால்பாறை போகிறோம், ஏற முடிஞ்சா அப்படியே ஏற வேண்டியதான். சரி பேட்டி ஃபஸ்ட்டாக ஆலியார் டேமுக்கு வந்துட்டோம். ஊர் ப்ரோ மாரி ஹைதராபாத் தெலுங்கானா. சரிங்க, இது ஓரமாக எடுத்து போட்டு போயிடலாம். ஹை காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டேட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா கரெக்டாக 24 ஓகேங்களா, 5 மே மாதம் 24 நைட்டு 11 மணிக்கிட்ட ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். 11:30 கிட்ட ஓகேங்களா. எங்கே போகிறோன்னா வால்பாறை தான். ஃபுல்லாக இந்த ரைடு ஃபுல்லாகவே மான்சூன் தான். ஏன்னா ஃபுல் ரெயின் தான். ரெயினில் தான் வந்து இப்போ ட்ரிப்பே போயிட்டுருக்கோம். மொத்தம் வந்து 9 பேர்கிட்ட போகிறோம் கைஸ் ஓகேங்களா. மோட்டோ ப்ரோ, நான், நம்ம சந்துரு ப்ரோ, அடுத்து நம்ம அந்தியூரில் ஒருத்தர் ஃப்ரெண்டு ஓகேங்களா. மொத்தம் ஒரு 9 பேர் சேர்ந்து அந்த வால்பாறை ரைடு போகிறோம். மொத்தம் 2 நாள் ரைடு வால்பாறை ரைடு ஓகேங்களா. வால்பாறை கிட்ட ஏற போகிறோம் ஓகேங்களா. ஏர்பின் பண்ண வந்து பக்கத்தில் வந்துருச்சு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 5 to 6 கிலோமீட்டர் தான் இருக்கும் மேலே ஏறுறதுக்கு, வால்பாறை ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இங்கே பண்ணியிருப்பேன், வந்து நம்ம பல்லடத்தில் பண்ணியிருப்பேன். மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணலை. இப்போ என்னென்னா காலைனா ரெட் அலர்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரெட் அலர்ட்டு இப்போ ரெட் அலர்ட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தெரில எங்களுக்கு. வால்பாறை போகிறோம், ஏற முடிஞ்சால் அப்படியே ஏற வேண்டியதான். இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பிளான் வந்து பசங்களுக்கும் தெரில, எங்களுக்கும் கரெக்டாக இப்போ வரைக்குமே என்ன பிளானும் இல்லை ஓகேங்களா. அவங்க போய் ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் தான் வால்பாறை போகிறோமா இல்லை ரிட்டன் இன்னும் வேற எங்கேயாவது போகிறோமான்னு தெரியும். அரௌண்ட் வந்து இந்த இடத்துல தான் கரெக்டாக ஹில்ஸ் ஏறுற ஏரியா. இந்த வந்து அங்கெல்லாம் ஆங்கில குறிச்சின்னு நினைக்கிறேன், கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும். இதுதான் ஹில் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் அவங்க விட்டால் தான் நம்ம மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா மேலேயே போக முடியாது கைஸ் ஓகேங்களா. அது ரெட் அலர்ட்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் மேலே போயிட்டா பிரச்சனையே இல்லை கைஸ். நம்ம 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ண போகிறோம் ஓகேங்களா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் நேற்று நைட்டு கிளம்பியிருப்போம். 25 26 ஓகேங்களா. நாளைக்கு நைட்டு திரும்பியும் வந்து கீழே வர்ற மாதிரி பிளான் ஓகேங்களா. அது மாதிரி தான் பிளானு. நேற்று நைட்டு நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் தங்கிட்டோம். ஒரு நம்ம இந்தியன் பெட்ரோல் பங்க் ஒரு இடத்துல இருந்துச்சு. நம்ம பல்லடம் தாண்டி பாண்டிச்சேரி பக்கத்தில், பாண்டிச்சேரி சொல்கிறேன் பொள்ளாச்சி கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் நைட்டு ஃபுல்லாகவே. ஒரு பஸ்லேயே நல்லா படுத்து தூங்கிட்டோம். அரௌண்ட் நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு நான் வந்து ஹீல்ஸ் ஏறின உடனே, ஆனால் கிளைமேட் சொல்கிறேன் அடிபொலியாக இருக்குது. உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டா பேஜில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. இன்ஸ்டாவில் எப்பயும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஐடியா வந்து மனோ ட்ராவல் விளாக்ஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா. இதே யூடியூப் சேனல் தான். நீங்கள் ஒரு ஸ்லாஷ் மட்டும் மனோ ட்ராவல் விளாக்ஸுக்கு கீழே ஒரு ஸ்லாஷ் மட்டும் 2 ஸ்லாஷ் போட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து நம்ம பேர் வந்துடும் ஓகேங்களா. அதில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோம். அதில் எல்லா அப்டேட் நான் போடுவேன் ஓகேங்களா. வால்பாறை கிளைமேட் எப்படி இருக்குது அப்பப்போ ஓகேங்களா. இப்போ வந்து 2 நாளுமே மழை தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைடு கிளம்ப முன்னாடியே மழை தான் இருக்கும், மழையில் தான் ரைட் பண்ண போகிறோன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மைக்கு நினையாமல் எல்லாமே சேஃப்டி பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளம்புறோம் ஓகேங்களா. அரௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேர் போகிறோன்னா, மோட்டோ ப்ரோ, நானே, அடுத்து வந்து வரதன் ப்ரோ, சந்துரு ப்ரோ, அடுத்து வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வராங்க. அதில் ஒரு புது பசங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஓகேங்களா. நானும் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக நம்ம பசங்க கூட ரைடு பண்ணியே ஒரு 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஏப்ரல் முன்னாடி போனதுங்க ஓகேங்களா. பிப்ரவரியில் போனது லாஸ்ட் ரைடு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்ஜெட் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஒன்றும் போக முடியல. இந்த ரைடு முடிஞ்ச பிறகு வால்பாறை ரைடு வந்து அதுக்கடுத்து நம்ம எப்போ ரைடு வருவோன்னு எனக்கும் தெரில, ஆனால் மேக்ஸிமம் தெரிலங்க. இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு முன்னே இந்த வால்பாறை எபிசோடு வந்து ஒரு மினிமம் ஒரு 5 எபிசோடு வருங்க ஓகேங்களா. 5 to 4 வரும். மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து நம்ம ட்ரிப்பு வந்து எப்போ போகிறதில்ல, மே மாதம் ஜூன் ட்ரிப்பு போக மாட்டோம் மேக்ஸிமம். ஏன்னா நம்மகிட்ட பட்ஜெட் அவ்வளோவா இருக்காது. நம்ம வந்து ஜொமேட்டோ ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா. நம்ம ஒரு பைக் வாங்கலாம் இப்போதைக்கு ஒரு பிளான் இருக்குங்க. எம்டி தான் ஒன்று. அதனால் அதுக்கு ஒரு காஸ்ட் சேர்த்து வைக்கணும் ஒரு இது இருக்கும். முடிஞ்சளவு நம்ம பக்கத்தில் லோக்கலில் நிறைய ஃபால்ஸஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. நிறைய ஏரியா இருக்குது. நான் போகாத ஏரியாவே கோயம்புத்தூர் சைடில் நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் நான் விளாக் கன்டினியூ பண்ணுறவங்க, அவங்க போய் காட்டுற எல்லாமே. சரி கேஸ், நான் இப்போ தான் உங்களுக்கு வால்பாறை கரெக்டாக ஏறும்போது அவங்க விளாக் கன்டினியூ பண்ணுறேன். பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஃபைனலாக வந்து ஏற போகிறோம். இந்த வந்துட்டோம் பாருங்க. அதான் மான்சூன் டைமில் ரைட்லாம் பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வெங்கல் புயல் ஒன்று வந்துச்சா, டிசம்பர் மாதம் பண்ணோம் கொச்சி ரைடு. அதுக்கப்புறம் மலையிலலாம் இதுதான் இது அடுத்த ரைட். டிசம்பர் மாதம் எடுத்து நெக்ஸ்ட்டு 5 month எடுத்து இப்போ தாங்க ரைட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே ரெயினில். வால்பாறை ஏற போகிறாங்க. என்ட்ரன்ஸ் தான் நினைக்கிறேன், அந்த பாலம் தான் என்ட்ரன்ஸ் வால்பாறைன்னு நினைக்கிறேன். ஒரு செக் போஸ்ட் இருக்கும், செக் போஸ்ட்டில் உள்ளே விட்டால் தான் மேலே போக முடியும்னு சொல்லியிருந்தேனா. ஓ மை காட், என்னது இது? அகிலி அணை
ஆலியார் அணை, சரி ஆலியார் அணைங்க 1962 கட்டினாங்களா? சரிதா, இதுல தான் மேலே ஏற ஆரம்பிக்கணும். ஆலியார் அணையில் அந்த சைட்லேருந்தோ இந்த டிராஃபிக் ஆனால் ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்குங்க. மேலே விடுறாங்களாம் இல்லை அவங்க அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்களான்னு தெரில. இப்போ நான் ஒரு 2 கிலோமீட்ரு அதை பார்த்தா தெரியும் மேலே விடுறாங்களா அவங்க அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்களா எல்லாரையும் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் வந்துட்டாங்க. ஓ வியூவை பாருங்க, செம்மையாக இருக்குது. ஏறும்போது ஒரு சாரல் மட்டும் மிஞ்சப்போ, சாரல் பெய்யல, நார்மலாக மழையே இல்லாமல் தான் இருக்குது. ஒரு சாரல் மட்டும் அடிச்சிச்சோ அப்படியே ஃபுல்லாக மிஸ்டு கவர் ஆயிருங்க. சுற்றி ஃபுல்லாக மிஸ்டு தான், செம்மையாக இருக்கும். அடுத்து சரி பேட்டி அட்ரஸ் கணபதி தானே வந்துடுறோம். எவ்வளோ பழைய கணபதி இல்லைங்க, அது இருக்கிறாரு கணபதியில பசங்களாம் இருக்கிறாங்க, வேலையில எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுலயே பேசிக்கலாம் போன் வந்தா. எதுல? அது கேமரா பெட்டி, கேமரா பிடிச்சிட்டு போவாங்க. அப்படியா? காலகாலத்துக்கு அது அப்படியே இருக்கும். நீங்களும் வந்துட்டீங்க வாங்க. சரி பெட்டி வால்பாறைக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஒரு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் டிக்கெட் வாங்குறாங்க. ஓகேங்களா, கேமராவோட சேர்த்துனா 300 ரூபா அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. ஓகேங்களா, வெளியே ஃபஸ்ட்டாக ஆலியார் டேமுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, தெரியுதா? எங்கடா ஆலியார் டேம் பேர் எழுதுனதே கடந்திருக்கா? ஆலியார் டேம் ஃபஸ்ட் வந்து வெளியே ஒன்று பார்த்தோமா, ஒரு போர்டு போட்டிருந்தாங்களா, அதே மாதிரி ஆலியார் டேம் வந்து அந்த இதில் எழுதியிருந்தாங்க. பார்த்தீங்களா, அந்த டேம் தான். அந்த டேம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியுதா? இது வந்து சரியான பெருசுங்க, ரொம்ப பெருசு. தெரியுதா? தண்ணி வந்து அவன் அங்கிட்ட மலையிலேருந்து தான் கீழே வருது. இதுலேருந்து ஆலியார் டேம் அப்படியே கனெக்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. கரெக்டாக மணி மார்னிங் 7:37. கிளைமேட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ வேகமாக போகிறாங்க. அவங்க ஒரு குரூப் ஆஃப் ரைடர்ஸ், நம்ம ரைடர்ஸ் முன்னாடி நின்று இருக்காங்க ப்ரோ எல்லாருமே. வியூ உண்மையில் நல்லா இருக்குது. ஆனால் மழை என்னது வந்து என்னோடய அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இது ஃபுல்லாகவே இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகலாம்ல நம்ம மேலே ஏறும்போது. நல்லா மழை என்ன உண்மையிலே நம்ம அதிர்ஷ்டம் தாங்க. இல்லை அப்படின்னா சத்தியம் வீடியோ எடுத்துருக்க முடியாது. இருக்கா இந்த இடத்துல தண்ணி அப்படியே கனெக்ட் ஆகி ஆலியார் டேமில் கனெக்ட் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. ಯಾವ ಊರು ಬ್ರೋ మీరు? హైదరాబాద్ తెలంగాణ. సరే ఏంటి బ్రో ఇక్కడ వచ్చినట్ట మీరు చెప్పాల్సిన మ్యాన్ చూడాలి చెప్పి వెళ్తున్నారు. వాల్పార బ్రో, వాల్పార వాల్పార. వాట్ ఇస్ ద స్పెషల్ దేర్ వాల్పార? ఏ బ్రో వాట్ ఇస్ ద స్పెషల్ దేర్ వాల్పార? వాల్పార ఏ స్పెషల్ తెలియనే బ్రో నాకు కరెక్టా. நான் ఇప్పుడు தான் ஃபர்ஸ்ட் டைம் போயேன். మా ఫ్రెండ్స్ అయితే ఆల్రెడీ పోయినారు బ్రో. 10 times 5 times పోయినారు వాళ్ళు. సోలో వచ్చినారా? సోలో వచ్చినారా? ఇంటర్వ్యూ ఐ హావ్ ఇంటర్వ్యూ దేర్. కంప్లీటెడ్ ఇంటర్వ్యూ అండ్ ఐ కేమ్ హియర్. ఓకే சும்மா விசிட்டிங். ఓకే ఎత్తన కిలోమీటర్ బ్రో మీ కాంచి డ్యామ్? 1.9 కిలోమీటర్. ఓకే ఆడ తిచ్చూరు చేసా మీరు వచ్చేమో బస్సు వచ్చి ఆ బస్సులో మీరు ఎక్కడ పెడితే వచ్చేయచ్చు. ఓ ఏంటి బ్రో తినే ట్యాంక్స్ సరే హెల్మెట్ చేయను బ్రோ. அவர் ஹைதராபாத்லேருந்து வராங்க. ஹைதராபாத்தா ப்ரோ? ஹைதராபாத் இன்டர்வியூ வந்திருக்காராம் தலைவர் வந்து. இவன் அந்த ஆலியார் டேம் ஒரு டேம் இருக்குங்க கீழே, அந்த டேமில் இறக்கி விட்ற இங்கே இறக்கி விட்டுப்பிட்டான். சரி அவரு தெலுங்கு தானே, நம்மளுக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும். சரி அப்படியே பேசிட்டு தலைவர் அந்த டேமில் இறக்கி விட்டுட்டு போனால் அவன் போகும்போது வந்து பஸ்ஸில் போயிடுவாரான் அப்படியே. சரி பாவங்க அவ்வளோ தூரம் 3 கிலோமீட்டர் நடந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் டேஞ்சர் கூட உண்மையிலே சொல்கிறேன். கஷ்டன்றது 2வது பட்சம், டேஞ்சர். இந்த உண்டாய் ப்ரோ அது தெலவது. ஆனால் அந்த உண்டா இது ப்ரோ. ஃபால்ஸ் ஃபுல்லாக மறைச்சுண்டு ப்ரோ. இப்போ நம்ம பஸ் நிலுச்சு இதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் நிறுத்திட்டு வால்பாறை போட வேண்டாம் போடிச்சு. அடுத்து మీరు கரெக்டாக போடுத்திட்டு ஒரு 12 o'clock మీరు 4 o'clock ఏడ బ్రో ట్రైన్? కోయంబత్తూరు. అప్పటి మీరు వచ్చి 12 o'clock కింద దిగాల. 12 to 11 ஒரு 1 hour மேலே ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஷாப் உண்டு చూసి உடனே దిగేయండి. దిగేస్తే మీరు அடுத்த బస్ టక్కట పెట్టేయచ్చు. ஓகே ப்ரோ. எந்தில் ப்ரோ க்ளோஸ், மேலே போய் பார்க்க முடியாது. அதான் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ரோ ஏடாது மேலே போக முடியாட்டா க்ளோஸ்டு தான். இது க்ளோஸ்டு தான். அதான் చెప్పాను మీరు ఉండి వాల్పార పోడ ఉండ వాల్పార పోయి 1 hour కరెక్டாக స్పెండ్ பண்ணி திரும்பி దిగేయండి அடுத்த బస్సులో.
ஏடா ஆட உண்டி கால்ட்ட போட்டாச்சு. ஆனால் மேலே போனால் நல்லா பார்க்கலாம் ஒரு நிறைய. வால்பாறை போயிட்டு கரெக்டாக 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு அட்னது ஏன்டா பஸ் வச்சு அடுத்த பஸ் வச்சு இட்டன்னு வச்சு அட்டன்னு வச்சு. இது என்ன ஊர் ப்ரோ? 2 இது வால்பாறை, இது யானைமலையா? யானைமலை போகலாமா ப்ரோ? ஆ ஓகே ப்ரோ. ஏ பஸ் வருதியா செல்லாம்? அவர் இதில் ஏறிட்டார் செல்லாம், அந்த பஸ்ஸில் ஏறிட்டார். அவர் தான் கூட்டம் தானா? சரிங்க, அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறான் வால்பாறை. இனிமே தாங்க செம்மையான வியூவாக இருக்குது, சரியான கிளைமேட் எல்லாமே. மார்னிங் 8 o'clock கரெக்டாக அப்போ டைமு. வண்டி வந்து வால்பாறை ஹில்ஸில் ஃபஸ்ட் டைம் ஏறுறான் செல்லம். எப்படி ஏற போகிறானே தெரில எனக்கு. இது வரைக்கும் தந்த மைலேஜ் வேறு, இதுக்கப்புறம் தரப்போகிற மைலேஜ் வேறு அப்படின்னு தான் என் பைக் சொல்கிறான். பாருங்க, வால்பாறையில் வந்தால் பொறுமையாக வாங்க பாருங்கள், எவ்வளோ இது கீழே உடஞ்சி கிடக்கு பாருங்களேன். ரிஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ஓவராக. நீங்கள் வேகமாக வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சின்ன ஒரு கம்பு கூட உங்களை தடிக்க விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? முடிஞ்சளவு வந்து ஸ்லோவாக வாங்க எல்லாருமே. இப்படி நம்ம டேன் எடுக்கிறோம், அந்த டைமில் ஒரு குச்சி இருந்தால் அதுக்கு டப்புன்னு வலிக்கி விட்ரு அந்த இடத்துல. அதனால் முடிஞ்சளவு ஸ்லோவாக வாங்க, ஓகேங்களா? எப்போ செம்மையான கிளைமேட் மான்சூன் தான். ஆனால் இப்போல்லாம் மழை பெஞ்சால் அதோட ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குங்க. இப்போ ஒரு டைப்பில் இருக்கா, மழை மட்டும் பெஞ்சுன்னா வச்சுக்கோங்களேன், இதோட சத்தியமாக சொல்கிறேன், இதோட ரொம்ப இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பனியாக தான் இருக்கும் மழை பெஞ்சுனா. இப்போ மழை பெய்யலை, ஒரு சொட்டு லைட்டாக சொட்டு மட்டும் தான் கையில் பெய்யுதுங்க, அவ்வளோதான். ரூட்டை பார்த்துட்டு போகணுங்க. எதுக்கும் அந்த கட்டு வருதுன்னா எந்த இடத்துல கட்டு வருதுன்னு நான் பார்த்துக்கலாம். எம்மாடி அம்மா, என்ன கட்டு, என்ன இது? 36 கிலோமீட்டருங்க. 36 கிலோமீட்டர் ஹைவேல போனால் மினிமம் 20 minutesல போயிருக்கோம். இதில் 1 மணி நேரம் காட்டுது. எப்படி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கிரும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. இங்கே பாருங்க, குட்டி ஃபால்ஸுங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. குட்டி ஃபால்ஸு, சாரெல்லாம் அடிக்கிங்க கையில், சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ கம்பெல்லாம் உடஞ்சிருக்கு, தூக்கி சைடில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போடல அப்படின்னா எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் உங்களுக்கே தெரியும். காரில் வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்றும் ஆகாதுங்க. அந்த கார் லைட் ஏற்றிட்டோம், பைக்கில் அவங்களுக்கு லைட் ஆகணும். அந்த ஊரில் ஏறிச்சு அப்படின்னா ஸ்விஃப்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. லைட்டாக ஏறிச்சுன்னா ஸ்விஃப்ட் ஆயிரும் அது பைக்கு. எவ்வளோ ரொம்ப நார்மல் சின்ன டயர் தானேங்க. கார்னால் 4 டயர் இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோ வழுக்காது. இதில் பைக்குன்ற போது நம்ம வந்து மெதுவாக தான் போகணும், ஓவர் ஸ்பீடில் எப்பயும் எடுக்கக்கூடாது. மெதுவாக போனாலே பிரச்சனையே இல்லை. ஹில்ஸில் ஒரு 60 நல்லா கேர் பண்ணிட்டு 60 போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் போயிடும். ஒரு 40 போகிறோம், 30 போகிறோம் அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம், 15 நிமிஷம், மிஞ்சி போனால் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. உயிர் முக்கியமாக அந்த டைம் முக்கியம்னு பார்த்தா உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். முடிஞ்செல்லாம் மெதுவாக போனால் நம்ம கரெக்டாக வந்தாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்க கரெக்டாக வருவாங்க, நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக. அதனால நான் சொல்கிறேன், ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ ஒட்டி வரான் பார்த்தீங்களா? என்ன தலைவா, பக்கத்துலேருந்து ஹார்ன் அடித்தா. நம்ம சிசி 125 தாங்க, கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ஏறிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஏறணும். ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஏற பெட்ரோல் ரொம்ப ஸ்பீடாக போகும். 650 அடிச்சுட்டு வந்துருக்கோங்க கரெக்டாக. அது திரும்பி கீழே இறங்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் கூட போதும். கீழே இறங்கிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும், 120 கிட்ட இருக்கும் கீழே இறங்கிட்டா. நல்ல ஒரு மைலேஜ் கொடுத்தோம் அப்படின்னா 48+ கொடுத்துருவான். நான் அடித்த பெட்ரோலுக்கு நீ வீட்டிலே கொண்டு விடணும் தம்பி. அடித்த பெட்ரோல் உள்ளே இருக்க பெட்ரோல் மினிமம் 800 பெட்ரோலில் அந்த ட்ரிப்பு முடிக்கணும். நான் வந்தது எல்லாமே 100ல் தான் வந்தேன், மினிமம் 90 to 80 தான். அண்ணன் போக சொல்கிறேன், நம்ம வண்டி அந்த வண்டி யாருக்கானா இது என்ன வண்டிக்கு? ஏதோ மகேந்திரா சுசுக்கி, மாருதி சுசுக்கிங்க. இந்த வண்டி வந்து 1 lakh தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஹீல்ஸில் போல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கார் தான் வாங்கினோம் ஒரு வருஷம். அம்மாடி அம்மா, தம்பி ஏறுவியாடா செல்லம், எப்படியாவது ஏறிடுறா வால்பாறை. ஒரு 30 கிலோமீட்டர் தான் பெட்ரோல் இழுப்பான், நீ இல்லடா செல்லம். ஆனால் ஏறிட்டு மட்டும் விட்டுடுறா, ஆனால் ஏறிட்டா போதும். பாருங்க த்ராட்டில் ஃபுல்லு 5th gear. இப்போ போகிறாங்க அப்படியே மெதுவாக போகிறது, மெதுவாக ஏறும், ரொம்ப ஸ்லோ. அப்படியே ஸ்பீடு குறையும் பாருங்க. அந்த லைட்டாக ஏற ஸ்பீடு குறையும். ஐயோ என்னடா வியூ இது,
அவ்வளோ செம்மையாக இருக்குது இந்த ரைடு வந்து. நான் வந்து என்னால் முடியாது சொன்னேன், ஏன்னா நம்ம இஎம்ஐ வேறு கட்டிக்கிட்டு இருக்கோமா கேமராக்கு. சரிங்க, இது ஓரமாக எடுத்து போட்டு போயிடலாம். பாவம் அடுத்து எல்லோரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆகும். அவங்களுக்கு ஏதாவது கீழே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாவம். ஓரமாக எடுத்துகிட்டு போட்டோமா யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் போது. சரிங்க, பசங்களாம் மேலே போயிட்டாங்க, மெதுவாக போவோம். இப்போ தான் 2வது ஏர்பின் பண்ணிட்டு, ஐயோ 40 ஏர்பின் பண்ணுங்க.